அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்ற வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வசனம் 5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இன்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். அருமையானவர்களே, தேவாதி தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிற கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக்குற சிங்காசனத்தையுமே வீட்டுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு இருக்கு. அருமையான கடைசி நடக்கிற விஷயம், கடைசி நாளிலே. ஆனாலும் நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். ஆமென். நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். கொலேசர் 1:27 இருக்கு. கிறிஸ்துவாரன் மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் நமக்குள் இருந்து அவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நமக்குள்ள வாசமாக இருக்கிற கர்த்தர், இந்த தேவன். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அவர் நமக்குள்ளே அமர்ந்திருக்கிறார், நமக்குள்ளே வாசமாக. அவர் சொல்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தையும், உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்களுக்கு தொல்லை கொடுத்த பிரச்சனை, போராட்டம், பழைய காரியங்கள், விட முடியாத காரியங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், வேதனைகள், சாபங்கள், ரோகங்கள், வாழ்க்கையில் எதெல்லாம் பழசாக இருக்கோ அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி சகலத்தையும், சகல காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் புதிதாக்குகிறார். அவர் சொல்ற, நிச்சயமா நான் அதனை புதிதாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பழைய எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறிட்டு உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பழசெல்லாம் ஒழித்து சகலத்தை, இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன்னு சொன்ன கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை புதிதாக்குகிறார். உங்கள் குடும்பங்களை, உங்கள் ஊழியங்களை, தொழில் எல்லாவற்றையும் புதிதாக்கி உங்களை சந்தோஷப்படுத்துகிறார். God bless you.